வணக்கம். மேஷம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வாழ்க்கையின்படி 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 11வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள். கடினமாக உழைத்து மனதை திருடாமல் உங்களின் பணியை உங்களின் வழிபாடாக கருதி உழைத்து உங்களின் முழு பங்களிப்பையும் தர முயல்வீர்கள். இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக மாறுவீர்கள். அவர்களிடமிருந்து பதவி உயர்வு பெறும் வரமும் கிடைக்கலாம். அவர் உங்கள் வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார், ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார். எனவே உங்கள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவரிடம் சொல்லுங்கள், ஏனென்றால் அவை தீர்க்கப்படலாம். வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு உள்நாட்டு உறவு போல் மாறும். இது உங்களுக்கு இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் உங்கள் வணிகத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு முன்னேற முடியும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடன் 2ஆம் வீட்டில் அமர்வார். நீங்கள் சரியாக படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் கவனம் செலுத்துவீர்கள். பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமின்றி உங்கள் பள்ளியில் நடைபெறும் பேச்சு, கலை, எழுத்து, கட்டுரை, பொது அறிவு போட்டி போன்ற பிற செயல்பாடுகளிலும் உங்கள் செயல்திறன் பாராட்டுக்குரியது மற்றும் சிறந்த மாணவராக முத்திரை பதித்து வெற்றி பெறுவீர்கள். 2வது வீட்டில் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முக்கியமான பிரச்சனைகளில் ஆழமான விவாதம் இருக்கும். இதில் ஒவ்வொருவரின் கருத்தும் முக்கியமானதாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு அடியையும் மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே எடுக்க வேண்டும். இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அவரது இதயத்தில் ஒரு இடத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இருப்பினும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பார். அவரது கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் மற்றும் அவர் சிறந்த வேலைக்கு ஆலோசனைகளை வழங்குவார். அவர்களின் ஆலோசனையால் வீட்டில் எந்த வருமானமும் பெருகும். ராகு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்காது. விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை மற்றும் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது. இதன் காரணமாக உங்கள் கைகளில் இருந்து பணம் நழுவ தொடங்கும். உங்கள் ராசியில் செவ்வாய் பெயர்ச்சிப்பதால் ஆரோக்கியம் உண்டாகும். உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதில் கவனம் செலுத்தலாம். உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதற்காக நீங்கள் கண்டிப்பாக காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருக்கப் போகிறார். இதன் காரணமாக நீங்கள் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக வேலையில் உங்கள் இடத்தை பராமரிப்பீர்கள். உங்கள் மேலதிகாரிகளை பொறுத்த வரையில் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் உங்களைப் பற்றி நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களை கொண்டிருக்கலாம். எனவே உங்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது நடந்தால் உடனடியாக உங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், இல்லையெனில் அவர்கள் அதை வேறு ஏதாவது விளக்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டுத் தொடர்புகளால் ஆதாயம் பெறலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கூடும். நீங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் அவற்றை புரிந்துகொண்டு கையாள முயற்சிக்கவும். தேவையற்ற சச்சரவுகளில் இருந்து விலகியிருங்கள். இது உங்கள் வணிகத்தை முன்னேற்றப் பாதையில் முன்னேற உதவும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க உங்களுக்கு உதவும். ஆனால் மனம் ஒரு நிலையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும், ஏனென்றால் உங்கள் மனம் அலைய ஆரம்பித்தால் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் முதல் வீட்டில் இருப்பார். இதனால் உங்கள் தாய் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவார். அவருடைய வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்துகொள்வது அவசியம். வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களின் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது மகராய் சஞ்சரிப்பதால் ராகு மகராய் அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார். செவ்வாய் 5வது முதல் 8வது வீட்டில் வைக்கப்படுவார். இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடு மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் காதலியைப் பற்றி நீங்கள் ஒருவித சந்தேகத்தை உருவாக்கலாம் மற்றும் சந்தேகத்திற்கு தீர்வு இல்லை,
எனவே உங்கள் உறவு தேவையில்லாமல் கெட்டுப்போகலாம். உங்கள் காதலியின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் அவள் சொல்வதைக் கேட்க வேண்டும், அவள் நடத்தைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமே அவரை அவளுடன் நெருங்கி வரவும், உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் உங்களால் முடியும். உங்கள் உறவை பாதுகாக்க திருமணமானவர்களைப் பற்றி பேசினால், இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரப்போகிறது. ஒருபுறம் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் உறவுகளில் நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்கள் வருமானம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மற்றும் சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சில தேவையற்ற செலவுகள் இருக்கலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பார். இதனால் ஆரோக்கியமும் மேம்படும். ஆனால் முதல் வீட்டில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் 5ஆம் வீட்டில் கேதுவும் சேர்ந்து இருப்பதால் உடல்நலக் கோளாறுகளும் உண்டாகும். நீங்கள் ஒருவித காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையை எளிதாகச் செய்வதில் நிபுணத்துவம் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வீர்கள். ஆனால் அவசரமாக செயல்படுவது சில கடினமான பணிகளை கெடுத்துவிடும். எனவே அவசரப்படுவதைத் தவிர்த்து உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற முடியும். தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதுவாகும். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் உங்கள் வணிகம் எதிர்பாராத வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் உங்களின் செறிவு அதிகரிக்கும் மற்றும் முழு நேரமும் படிப்பில் ஈடுபடுவீர்கள். இதன் மூலம் நீங்கள் இனிமையான முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் லட்சியமும் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் வகுப்பில் ஒரு நல்ல நிலையைப் பெற நீங்கள் கடினமாக முயற்சிப்பீர்கள் மற்றும் இது கல்வித்துறையில் முன்னோடியில்லாத வெற்றியை பெற உதவும். நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் வீட்டின் சூழ்நிலை நிலையற்றதாக இருக்கும் மற்றும் வீட்டில் அமைதியின்மை ஏற்படலாம். குடும்பத்தில் நல்லிணக்கம் சிறிது நேரம் குலைந்துவிடும். எனவே அதை மீட்டெடுக்க கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், குரு, புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும். நெருங்கிய உறவுகள் அதிகரிப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் சில காலத்திற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பதால் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் அதிகப்படியான குறுக்கீடு முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 11வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை பராமரிக்கும். உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும். ராசி அதிபதி உங்களின் 12ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில உடல்நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இவற்றை சரியான நேரத்தில் கவனிக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை பெரியதாகிவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் தங்கி உங்கள் வேலையில் நிலைமைகளை வலுப்படுத்துவார். உங்கள் அதிகார வரம்பு அதிகரிக்கும். நல்ல பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பணித்துறையில் நீங்கள் நிலை பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அதன் உதவியுடன் உங்கள் வேலையை மேம்படுத்துவதிலும் பணியிடத்தில் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்துவதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பணியிடத்தில் எந்தவொரு சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் எல்லாம் வீணாகிவிடும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் பார்வையில் தவறான எதையும் செய்யாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் வணிகத்தின் வளர்ச்சியை பாதிக்கலாம். இவற்றை கவனத்தில் கொண்டால்
உங்கள் தொழில் படிப்படியாக முன்னேறும். சுக்கிரன், குரு, சூரியன், புதன் 11வது வீட்டில் நீடிப்பார்கள். 10ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சனி, இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் 5ஆம் வீட்டை பாதிக்கும். இதன் காரணமாக உங்கள் கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். உங்கள் மனம் மற்ற பகுதிகளிலும் கவனம் செலுத்தும். ஆனால் நீங்கள் அவற்றை சரியான திசையில் வைத்திருந்தால் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும். தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் மற்றும் நல்ல அரசு பணியை பெறலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூதாதையர் வியாபாரத்திலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம். இது குடும்பத்தின் மொத்த உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நிதி ரீதியாக உங்களுக்கு உதவுவார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யலாம். அதில் எல்லோரும் வந்து செல்வார்கள். வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் தட்டுப்படலாம். யாரோ ஒருவர் உங்கள் மனதிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மாறலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் இந்த நேரம் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும். திருமணமானவராக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மாமியார் மீது முழு செல்வாக்கும் இருக்கும். எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லிணக்கத்தை பேண வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் செல்வம் பெருகும். வேலையில் பதவி கிடைப்பதால் சம்பளம் கூடும். நீங்கள் பங்குச் சந்தையில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம். இது தவிர அரசு துறையிலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன உளைச்சல் அவ்வப்போது அதிகரிக்கலாம். உங்கள் உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து நல்ல உணவு பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இன்னும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் பணிபுரிந்து ஒரு இடமாற்றம் நீண்ட காலமாக காத்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் அந்த இடமாற்றத்தை பெறலாம் மற்றும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு அனுப்பப்படலாம். நீங்கள் எந்த வேலையிலும் சிரமப்பட்டு வேறு வேலையை தேடிக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அதன் காரணமாக வேலையை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்களும் பெரிதும் நன்மை அடைவார்கள். உங்கள் வியாபாரம் நன்றாக முன்னேறும். நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளையும் முடிப்பீர்கள். இது பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்கும். உங்கள் பணி சந்தையில் பிரபலமாகி உங்கள் பெயர் பிரகாசிக்கும். நீங்கள் படித்ததை உங்கள் தொழில் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். எனவே நீங்கள் எங்காவது இன்டர்ன்ஷிப்பை பெறலாம். அதிலிருந்து நீங்கள் நிறைய பயனடைவீர்கள். இன்னும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் தங்கியிருக்கும் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும். பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் வெளிப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகளை அவர்களிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் இந்த நேரம் சற்று சோதனையாக இருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் சில காலம் அவர்களிடமிருந்து பிரிந்து அல்லது தூரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை ஒழுக்கமான வாழ்க்கை துணையாக அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பார். உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் அவர்கள் உங்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் உறவு மேலும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் மனதளவிலும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ராகு பகவான் 8வது வீட்டில் இருப்பார். இது எதிர்பாராத செலவுகளை குறிக்கிறது. இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மாதம் முழுவதும் ராகு பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு பழக்கங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களை பற்றிய கவனக்குறைவான அணுகுமுறை ராகுவை வலுப்படுத்தி உங்களுக்கு உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு
இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்களை நிரூபிக்கும் வகையில் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஏதேனும் அரசாங்க சேவையில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம், அதாவது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படலாம் என்பது போன்ற சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் துறை மாற்றம் சாத்தியமாகும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் தீவிரம் காட்ட வேண்டும். கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது மற்றும் வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் எப்போதும் வெற்றியடையாது, எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயணங்கள் செல்லலாம். நீங்கள் அம்மனை தரிசனம் செய்ய செல்லலாம் அல்லது அழகான இடங்களில் உலா செல்லலாம். குடும்பத்துடன் விடுமுறையை செலவிடுவது உங்களுக்கு நிறைய தளர்வை தரும். அதற்காக நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் இதயத்துடன் இணைந்திருப்பார், உங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உணர்வார். இது உண்மையான அன்பின் அடையாளம். இப்போது அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக மதித்து ஒருவருக்கொருவர் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சித்து ஒருபுறம் சனியும் மறுபுறம் செவ்வாய் பெயர்ச்சிப்பதால் 7ஆம் வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு 7ஆம் வீட்டில் பாவகர்த்தாரி யோகமும் அமையும். இந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தொந்தரவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அவருடைய அவள் நடத்தையிலும் மாற்றம் ஏற்படலாம். அதன் விளைவு உங்கள் திருமண வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம். ஒருவருக்கொருவர் கவனக்குறைவு அதிகரித்து உறவில் பதற்றம் அதிகரிக்கும். சனி பகவான் 6ஆவது வீட்டில் இருக்கிறார். அவர் உங்கள் 12ஆவது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார். இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம், இதனால் கடன் சுமை அதிகரிக்கும். சனி பகவான் 6ஆவது வீட்டில் இருக்கும் போது சில தீவிர நோய்களின் வளர்ச்சியை குறிக்கிறது. நீங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தை ஒழுக்கமான முறையில் பின்பற்றாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை தரலாம் மற்றும் சில நீண்டகால நோய்கள் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 7ஆவது வீட்டில் இருந்து 8ஆவது வீட்டிற்கு, அதாவது 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் இருப்பதால் வேலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இதுவரை உங்கள் வேலையில் மாற்றத்தை அனுபவிக்கவில்லை அல்லது உங்கள் வேலை மாறவில்லை என்றால் இப்போது உங்கள் வேலையில் மாற்றம் இருக்கலாம். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம். இந்த வேலை ஒரு நல்ல வேலையாக இருக்கும் மற்றும் இதில் உங்களுக்கு பண ஆபத்து குறைவாக இருக்கும் மற்றும் நல்ல நிதி நன்மைகள் மற்றும் வசதிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒருபுறம் நீங்கள் எல்லாவற்றையும் அவசரமாக செய்வீர்கள். அவசரமாக எடுக்கும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கும். இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவில் கோபம் இருக்கலாம். அது நிலைமையை கெடுக்கலாம். நிதானமாக வேலை செய்வது உங்கள் தொழிலுக்கு நல்லது. 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் கல்வி சம்பந்தமாக சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் உங்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்துவார். உங்களை ஒழுக்கமான மாணவராக மாற்றும். தினமும் படிப்பிற்காக சிறிது நேரம் ஒதுக்கினால் கல்வியில் சிறந்த மதிப்பெண் கிடைப்பதோடு தேர்வு முடிவுகளும் நன்றாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ராகு பகவான் உதவியாக இருப்பார். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பார். உங்கள் மனைவியின் கோபத்தால் முழு குடும்பமும் பாதிக்கப்படலாம். பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து முக்கியமான குடும்ப விஷயங்களில் பேசுவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உரிமை கொடுங்கள். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் காதல் வாழ்க்கைக்கு முழு ஊக்கம் அளிப்பார். இந்த ஆண்டு நீங்கள் நேசிப்பவர்கள் மீது உங்கள் அன்பு உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும். சனி பகவான் பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் மாற்றும் திறன் கொண்டவர். நீங்கள் உங்கள் காதலியை உண்மையாக நேசித்தால் உங்கள் துணை அதை உணர்ந்து உங்கள் காதல் மேலும் வளரும். இது எதிர்மாறாக இருந்தால் உங்கள் உறவு முறிந்துவிடும். திருமணமானவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஒவ்வொரு வேலையையும் மிக விரைவாகவும் செய்வார் மற்றும் உங்களை பிரியப்படுத்த முயற்சிப்பார். இதன் காரணமாக நீங்கள் ஒருபுறம் அவர்களால் நேசிக்கப்படுவீர்கள், மறுபுறம் உங்கள் வாழ்க்கை துணையின் கோபம் இடையில் வந்து மோதலை உருவாக்கும். எனவே உங்கள் இருவரின் நடத்தையையும் சமநிலையில் வைத்திருங்கள்.
இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களின் 10ஆம் வீடு, முதல் வீடு மற்றும் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் லாப வாய்ப்புகள் உண்டாகும். சில வணிகத் திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும். இது நிதி நன்மைகளை தரும். எதிர்காலத்தில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வியாபாரத்தில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய முயற்சிப்பீர்கள். ஆனால் தற்போது அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் உங்களின் 8ஆம் வீட்டில் அமர்வதால் நிதி இழப்பு ஏற்படலாம். ராசி அதிபதியான சுக்கிரன் பகவான் மாத தொடக்கத்தில் குரு, புதன், சூரியன் ஆகிய கிரகங்களுடன் 8வது வீட்டில் அமர்வதால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் சனி 5ஆம் வீட்டிலும், செவ்வாய் 7வது வீட்டிலும், ராகு 6ஆம் வீட்டிலும், கேது 12ஆம் வீட்டிலும் இருப்பார்கள். குருவின் பெயர்ச்சியும் 8வது வீட்டில் இருப்பதால் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பார். அவருடன் தேவகுரு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள். சூரிய பகவானின் ஸ்தானத்தால் உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் பணி பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து ஆறுதல் மற்றும் சில நல்ல வெகுமதிகளைப் பெறலாம். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் புதிய ஆற்றல்களைப் பெறலாம். இருப்பினும் நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டாளிகள் இருந்தால் கவனமாக இருங்கள். ஏனெனில் அவர்களில் சிலர் உங்களை எதிர்க்க முயற்சி செய்யலாம். உங்கள் மனம் அங்கும் இங்கும் அலைந்து திரிவதால் படிப்பில் ஆர்வம் குறைவீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளைப் பார்த்த பிறகு நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீர்கள். மன உளைச்சல் உங்களை மூர்க்கடைக்க விடாதீர்கள். எந்த வகையான போதைப் பழக்கத்திலிருந்தும் விலகியிருங்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் அமர்வதால் குடும்பத்தின் பொறுப்பு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையை சார்ந்திருக்கும். அவர் நன்றாக நடந்து கொண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை அனைவருக்கும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. யாரோ ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியைப் பெறலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒற்றுமை நிலவும். சில விஷயங்களில் உங்கள் காதலியுடன் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்களுக்குள் தகராறும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அன்பின் ஆசை உங்கள் சுற்றுலாவுக்காக எதையும் செய்யத் தயாராக இருப்பீர்கள். அதனால் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்கள் கருத்தை அன்பான நிலையில் விளக்க முயற்சிக்கவும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் 7வது வீட்டில் வியாழன், சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் உங்கள் வாழ்க்கைத் துணை அன்பால் நிரப்பப்படுவார். உங்கள் பங்குதாரர் உங்களை மதிப்பார், நேசிப்பார். அவர் உங்களுடன் ஒவ்வொரு பொறுப்பையும் சுமக்க விரும்புவார். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்தவர் என்று அவர் உணருவார். அவர் உங்களுடன் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார் மற்றும் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் முதல் வீடு, 3ஆம் வீடு, 11ஆம் வீட்டைப் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும். இதனால் பணத்தட்டுப்பாடு உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜீரண சக்தியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை மற்றும் பருவகால ஏற்ற இறக்கங்கள் போன்றவற்றால் ஏற்படும் நோய்கள் உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் உங்கள் 10வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மனதில் ஏதாவது குழப்பம் இருக்கும். பணியிடத்தில் உங்களால் சிறந்ததைச் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் உங்கள் வேலையைச் செய்வதில் நீங்கள் தயங்குவீர்கள். நீங்கள் வேலையில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். இது பணியிடத்தில் சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். வியாபாரம் செய்பவர்கள் மாதப் பிற்பகுதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் சவால்கள் அதிகரிக்கும். வணிகத்தில் முதலீடு செய்வதில் நீங்கள் அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி ஆபத்தை சந்திக்க நேரிடும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது படிப்படியாக வெற்றிக்கு வழிவகுக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் மட்டுமே இருப்பார். இது உங்கள் நோக்கத்தை உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் இப்போது உங்கள் இலக்கை அடைவது போல் உணர்வீர்கள். இதன் மூலம் ஊக்கம் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு நல்ல மாணவராகவும் கடினமாகவும் படிப்பீர்கள்.
நீங்கள் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். குடும்பத்தில் சில இடையூறுகளை சந்திப்பீர்கள், நிம்மதி இருக்காது, எனவே முடிந்தவரை சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க முயற்சிப்பீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவுவீர்கள். செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வார். அவர்களுடன் மணிக்கணக்கில் பேசுவது, மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, வண்ணமயமான கனவுகளால் அவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பது, அவர்களுக்காக பல விஷயங்களைச் செய்வது, அவர்களுடன் வெளியே செல்வது, விலையுயர்ந்த பரிசுகளை வழங்குவது போன்ற உணர்வை ஏற்படுத்துவீர்கள். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், வியாழன் மற்றும் 6ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து அமைவதால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கைத் துணையும் மிகவும் செலவழிப்பவராக இருப்பார். இந்த நேரத்தில் உங்கள் நிதி சுமையும் அதிகரிக்கும், இது உங்களிடையே மோதல்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் புதன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பார். இது நிதி சவால்களை அதிகரிக்கும். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் அவருடன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரும் சேர்ந்து இருப்பார்கள். இந்த கிரக நிலை உங்களுக்கு நோயை உண்டாக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மற்றும் வெற்றிகரமான வேலையை பெறலாம். நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தால் இந்த நேரமும் அதற்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறந்த வெற்றியைத் தரும். உங்களின் முயற்சிகள் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளியின் கூட்டு முயற்சியால் உங்கள் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் வெற்றி பெறுவீர்கள். 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அமர்வதால் உங்கள் செறிவை மறைக்கும், ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் சுபமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் கல்வியில் அதிக வெற்றி கிடைக்கும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 4வது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்துக்கள் கையகப்படுத்தப்படலாம். சொந்தமாக வீடு கட்ட நினைத்தால் அதிலும் வெற்றி பெற்று வீடு கட்டும் கனவு நனவாகும். உங்கள் உறவில் நீங்கள் காதல் நிறைந்திருப்பீர்கள், உங்கள் காதலியிடம் நெருங்கி வருவீர்கள். உங்கள் முழு மனதுடன் அன்புக்குரியவரை நேசிப்பீர்கள் மற்றும் எங்காவது வெளியே அழைத்துச் செல்வீர்கள் மற்றும் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பூரண பார்வையுடன் பார்த்தால் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும். சனி 4வது வீட்டையும் பாதிக்கும். இதன் காரணமாக 4வது மற்றும் 5ஆம் வீடுகள் குறிப்பாக கிரகங்களால் பாதிக்கப்படும். எனவே உங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். கும்ப ராசிக்காரர் இந்த மாதம் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறு பேச்சுக்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு வகையான விஷயங்களைப் பற்றி அவர்களிடம் பேசலாம் மற்றும் அங்கும் இங்கும் கிசுகிசுப்பதை காணலாம். இதனால் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களிடம் முற்றிலும் ஒத்துழைக்கும் மனப்பான்மையை கடைபிடிப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வேலையில் நல்ல வெகுமதிகளை பெறுவீர்கள். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையிலும் அவர்களின் உதவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து மகிழ்ச்சியை அதிகரிப்பார் மற்றும் உங்கள் வியாபாரம் தொடர்பாக அரசாங்கத்துறையிலிருந்து சில பெரிய வேலைகளை பெறலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பாதியில் 4ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பச் சூழல் உங்கள் படிப்பை நேரடியாக பாதிக்கும். இருப்பினும் குடும்பச் சூழல் ஓரளவு சாதகமாக இருக்கும். இது உங்களை நிம்மதியாக வைத்திருக்கும் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். 4ஆம் வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள் அமர்வதால் தாய், தந்தையரின் உடல் நலக்குறைபாடுகள் குறைவதோடு வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பேண குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்வார்கள். ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகரிக்கும் மற்றும் வீட்டின் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்துவோம். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு ஆகியோருடன் 4வது வீட்டில் அமர்வதால் உங்கள் காதல் வாழ்க்கை சீராக இயங்கும். நீங்கள் விரும்பினால்
உங்கள் அன்புக்குரியவரை பற்றி உங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தலாம். அவர்கள் குடும்பத்தில் அங்கீகாரத்தை பெறுவார்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் வீட்டின் அலங்காரம் மற்றும் வீட்டு செலவுகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். ஆனால் அதிக செலவுகள் காரணமாக நீங்கள் அதைவிட அதிகமாக செலவழித்ததாக சில காலம் உணர்வீர்கள். ராசி அதிபதியான சனி பகவான் தனது சொந்த பலமான ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பழைய நோய்கள் குறையும். பழைய நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். ராசி பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் தேதி முதல் உதயமான நிலைக்கு வருவார். இதன் காரணமாக உங்களின் சாதகமாக செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை ஓரளவு சார்ந்து இருப்பீர்கள். நீங்கள் ஏதேனும் தொழில் செய்தால் 7வது வீட்டில் கேதுவின் இருப்பு மாதம் முழுவதும் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவதில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியதில்லை. உங்கள் திறமையை அதிகரித்து படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்கள். அதன் காரணமாக தேர்வில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டப்படும். அவர் ஒரு நல்ல நண்பரைப் போல உங்கள் படிப்பில் உங்களுக்கு உதவுவார். இது உங்கள் செயல்திறனை மேலும் மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் வைக்கப்படுவார். இதன் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிவசப்படாதீர்கள் மற்றும் யாரையும் புண்படுத்தும் எதையும் சொல்லுங்கள். சனி பகவான் 2வது வீட்டில் ஒரு அம்சம் இருப்பார். எனவே பேச்சில் கசப்பு உங்கள் உறவை கெடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நட்பு வட்டம் மிகப்பெரியதாக இருக்கும். அவர்களில் ஒருவர் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக வரலாம் மற்றும் உங்கள் மனதில் உள்ளவற்றை அவளிடம் பேசுவதன் மூலம் அவளை உங்கள் காதலாக மாற்றலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் உங்கள் நண்பர்களின் உதவியுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவதில் எந்த வாய்ப்பையும் விட மாட்டீர்கள். உங்கள் காதலி இதை மிகவும் விரும்புவார் மற்றும் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியின் உணர்வு இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். ஒருவரையொருவர் புரிந்துகொள்வதில் சிக்கல் ஏற்படும். இதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 2வது வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி கிடைக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீர்கள் மற்றும் தவறானது என்று நிரூபிக்கக்கூடிய சில முடிவுகளை எடுப்பீர்கள். இவற்றை தவிர்க்க முயன்றால் நல்ல பணமும் அபரிமிதமும் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியான குரு ஜூன் 3ஆம் தேதி தன் நிலையை விட்டு வெளியில் வந்து உதயஸ்தானத்தில் நுழைவதால் உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதுவும் படிப்படியாக குறையும். நன்றி. வாழ்க வளமுடன்.